ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், அந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸஸ் வந்து போட்டிருக்காங்க. அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலாண்டர் இயரில் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் டீட்டெயில் போட்டிருக்காங்க. கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளையிலிருந்து நடக்குது. ஏற்கனவே யூஜி ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் காலாண்டர் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம் எப்போ நடக்கும்னு. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பிஜி படிக்கிறவங்களுக்கு சேர்ந்தவங்களுக்கு கிளாஸஸ் வந்து அவங்களுக்கும் நாளையிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. நாளையிலேருந்து ஆரம்பித்து, அதாவது ஜூலை 12 ஆரம்பித்து நவம்பர் மாதம் 1 வரைக்கும் கிளாஸஸ் எவ்ரி சண்டே நடக்குது. அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு யாருக்கு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலாண்டர் இயர் நான் செமஸ்டர் சேர்ந்த எம்ஏ தமிழ் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வந்து பிசிபி சென்டர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அங்கே தான் கிளாஸஸ் நடக்குது. நீங்கள் தஞ்சாவூர், கரூர், நன்னிலம், பெரம்பலூர், புதுக்கோட்டை இவங்கெல்லாம் அட்மிஷன் போட்டவங்களுக்கு உங்களுக்கு பிசிபி சென்டர் திருச்சி. ஸோ இந்த இவிஆர் காலேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 கிளாஸ் நடக்குது. ஒவ்வொரு கிளாஸும் 2 hours நடக்குது. உங்களுக்கு எம்ஏ தமிழ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 7 பேப்பர் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா பேப்பர் 1 எல்என்எஸ், S1 அந்த இக்கால இலக்கியம், இடைக்கால இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 பேப்பர். கடைசியாக மக்கள் தகவியல், தொடர்பியல் இது இருக்குது. 7 பேப்பர் இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு 4 பேப்பருக்கு தான் நடக்கும். அதனால் ஃபஸ்ட்டு 4 பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் நடக்குது. அதுக்கப்புறம் அடுத்த 3 பேப்பர் வந்து அடுத்த வாரம் நடந்துட்டு மீதி ஒரு வந்து ஃபஸ்ட் பேப்பர். இது மாதிரி உங்களுக்கு சைக்கிளிக்காக கிளாஸஸ் நடக்கும். அது முன்னாடி ஷெட்யூல் தான் இது. நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கிளாஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்னிங் 9 o'clock ஆரம்பித்து ஈவினிங் 5:30 வரைக்கும் 2 hours 8 hours கிளாஸஸ் நடக்கும். இடையில 1 to 1:30 வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டைம். ஸோ இதுதான் உங்களுக்கு உண்டான கிளாஸ் டீட்டெயில்ஸ். ஸோ எம்ஏ தமிழ் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் நாளையிலேருந்து கிளாஸ் நீங்கள் வந்து எவ்ரி வீக் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஏ இங்கிலீஷ் உங்களுக்கும் அதே தான். ஃபஸ்ட் இயருக்கு ஜாயின் பண்ணவங்களுக்கு உங்களுக்கும் பிசிபி சென்டர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான். நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் நடக்குது. நாளையிலேருந்து நவம்பர் மாதம் 1 வரைக்கும் கிளாஸஸ் இருக்குது. ஸோ யார் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ காலாண்டர் இயரில் நீங்கள் போய்ட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மொத்தம் இந்த எம்ஏ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 5 பேப்பர் இருக்குது. ஃபஸ்ட் இயருக்கு ENS 1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் பேப்பர் சப்ஜெக்ட் கோடு. மாடர்ன் லிட்ரேச்சர் அதில் ஆரம்பித்து ஹிஸ்ட்ரி ஆஃப் தி இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ் அது வரைக்கும் 5 பேப்பர் இருக்குது. இந்த வாரம், அதாவது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 வரைக்கும் நடக்கும். நெக்ஸ்ட் வீக்கில் பேப்பர் 5, அதுக்கப்புறம் 1 to 3 இப்படி சைக்கிளிக்காக உங்களுக்கு வரும். கிளாஸஸ் டீட்டெயில் எப்போ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து எம்ஏ ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நாளைக்கு தான் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கும் பிசிபி சென்டர் பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர், கரூர் இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து கிளாஸஸ் அட்மிஷன் போட்டவங்களுக்கு பிசிபி சென்டர் வந்து திருச்சி, இங்கே தான் கிளாஸஸ் நடக்குது. உங்களுக்கும் 5 பேப்பர் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 4 பேப்பருக்கு நாளை கிளாஸும், அடுத்த 5வது பேப்பர் 1 to 3 வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக அதுக்கு அடுத்ததில் நடக்கும். ஸோ உங்களுக்கு எந்தெந்த கிளாஸஸ்லாம் எப்போ நடக்குன்னு ஷெட்யூல் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். 5 பேப்பர் முடிஞ்சதுக்கப்புறம் 1 to 3, அதாவது நெக்ஸ்ட் வீக்கு இப்போ வர சண்டே இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் வந்து பேப்பர் 5லேருந்து பேப்பர் 1 to 3 இது 3மே நடக்கும். உங்களுக்கும் 8 hours கிளாஸஸ் நடக்கும். இடையில 1 to 1:30 பிரேக்கு. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஏ HRM ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு உண்டான கிளாஸ் டைம் டேபிள். உங்களுக்குமே கிளாஸஸ் பிசிபி சென்டர் திருச்சி தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் கிளாஸஸ் நடக்குது. உங்களுக்கும் 6 பேப்பர் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி சைக்கிளிக்காக இந்த 12 நாளைக்கு ஆரம்பித்து நவம்பர் மாதம் 1 வரைக்கும் கிளாஸஸ் நடக்குது. உங்கள் கிளாஸஸ் டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஃபஸ்ட் இயர் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் காலாண்டர் இயர் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே 4 செமஸ்டர் பேப்பர் தான். உங்களுக்கும் தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அங்கே தான் கிளாஸஸ் நடக்குது. உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் 5 பேப்பர் இருக்குது. அதாவது அல்ஜிப்ராவில் ஆரம்பித்து ODE பேப்பர், ஆர்டினரி அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இது வரைக்கும் ஃபுல்லாகவே 5 பேப்பர் இருக்குது. இந்த 5 பேப்பருமே சைக்கிளிக்காக எவரி சண்டே உங்களுக்கு கிளாஸஸ் நடக்குது. ஃபஸ்ட்டு சண்டே நாளைக்கு பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 அந்த ODE பேப்பர் தவிர மீதி 4 கிளாஸஸ் நடக்கும். அதுக்கப்புறம் அடுத்த வீக் 19th அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேப்பர் 5, பேப்பர் 1 to 3 இது நடக்கும். ஸோ இந்த ஷெட்யூல் படி உங்கள் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ஃபஸ்ட் இயர் சேர்ந்துருந்தீங்கன்னா அந்த கிளாஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா
லைப்ரரி சயின்ஸ் உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேப்பர் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ப்ராஜெக்ட் இது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எங்கே கிளாஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியிலே நடக்குது. அதாவது யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கன்னா பல்கலைப்பேரூர், அதாவது பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை, திருச்சி புதுக்கோட்டை ரோட்டில் ஏர்போர்ட் தாண்டி யூனிவர்சிட்டி இருக்குது. யூனிவர்சிட்டியோட மெயின் கேம்பஸ்லேயே கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு லைப்ரரி சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அங்கே தான் கிளாஸஸ் அட்டன் பண்ணணும். உங்களுக்கு 5 பேப்பர் இருக்குது. இந்த 5 பேப்பர் தான் இப்போ கிளாஸஸ் கண்டினியூஸாக நடக்குது. அதான் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 12 வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 நடக்கும். அடுத்த வீக்கு பேப்பர் 5, அதுக்கப்புறம் பேப்பர் 1, 2, 3, 4, 5 அப்படி சைக்கிளிக்காக வரும். என்றைக்கு வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 12லேருந்து செப்டம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் இந்த 5 பேப்பரும் சைக்கிளிக்காக கிளாஸ் நடக்கும். அதுக்கப்புறம் செப்டம்பர் 20, 27, அதுக்கப்புறம் அக்டோபர் 4, 11 இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 6, 7 அதுக்கு உண்டான ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் நடக்கும். 6, 7 அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னா நாலேஜ் ஆர்கனைசேஷன் ப்ராக்டிஸ் 1, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் ஐசிஇ ப்ராக்டிஸ், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 வாரம் திரும்ப நடக்கும். அதாவது செப்டம்பர் 20 ஆரம்பித்து அக்டோபர் 11 வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அக்டோபர் 25, அதுக்கப்புறம் நவம்பர் 1ஆம் தேதி உங்களுக்கு ப்ராஜெக்ட் அந்த இது நடக்கும். ஸோ இந்த லைப்ரரி சயின்ஸ் எம்எல்ஐ சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஷெட்யூல் கரெக்டாக பார்த்துக்குங்க. உங்கள் கிளாஸஸ் எல்லாமே மெயின் கேம்பஸில் நடக்கும். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்காம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பிசிபி சென்டர் கிளாஸ் நடக்கிறது தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான். உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேப்பர் இருக்குது. 5 பேப்பருமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷெட்யூல் படி ஒரு நாளைக்கு 4 ஹவர் கிளாஸஸ், 4 ஹவர் அப்படிங்கிற 4 சப்ஜெக்ட் கிளாஸஸ் நடக்கும். ஒவ்வொரு கிளாஸும் 2 ஹவர்ஸ் நடக்கும். மார்னிங் 9 to 5:30 வரைக்கும் இருக்கும். இடையில 1 to 1:30 உங்களுக்கு பிரேக். ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 வந்து நாளைக்கு நடக்கும். அடுத்த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 5ல் ஆரம்பித்து இது மாதிரி சைக்கிளிக்காக ஒரு 5 பேப்பருமே உங்களுக்கும் நவம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் கிளாஸஸ் நடக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் நீங்கள் எம்காம் சேர்ந்துருங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை நோட் பண்ணிக்கிட்டு உங்கள் கிளாஸஸ் என்றைக்கு இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு அட்டன் பண்ணிக்கிங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னா எம்எஸ்சி பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா டோட்டலாக 5 பேப்பர் இருக்குது. இந்த 5 பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1, 2, 3, 4 இது எல்லாமே உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. 4 பேப்பர் தான் இருக்குது. 5ஆவது பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸ் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் பார்த்துக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு 4 பேப்பர் வந்து உங்களுக்கு வாரத்தில் கண்டினியூஸாகவே எல்லா வாரமும் பார்த்திங்கன்னா ஜூலை 12லேருந்து அக்டோபர் 11 வரைக்கும் கிளாஸஸ் 4 பேப்பருமே வரிசையாக நடக்கும். உங்களுக்கு எந்த சேஞ்சஸ் இருக்காது. கரெக்டாக அந்த 4 பேப்பர் இருக்கிற எல்லா பேப்பரும் நடக்கும். அதுக்கப்புறம் அக்டோபர் 25, அதுக்கப்புறம் நவம்பர் 1 இந்த 2 வாரம் மட்டும் பேப்பர் 5 அதுக்கு உண்டான ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் நடக்கும். ஸோ எம்எஸ்சி பிசிக்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கிளாஸ் டைம் டேபிள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு கிளாஸஸ் எங்கே நடக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துங்க. திருச்சி ஸ்ரீமத் ஆண்டவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்டானமஸ், அது ஸ்ரீரங்கத்தில் இருக்குது. அங்கே தான் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் நடக்கும். யாருக்கு அப்படின்னா எம்எஸ்சி பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸஸ் வந்து எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ரீமத் ஆண்டவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்டானமஸ், அங்கே கிளாஸ் நடக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த இடத்த பார்த்து நீங்கள் போய்க்கலாம். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி உங்களுக்கும் கிளாஸஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஸ்ரீமத் ஆண்டவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அங்கே தான் பிசிக்ஸ் சென்டர், அங்கே தான் கிளாஸஸ் நடக்கும். உங்களுக்குமே கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1, 2, 3, 4, 5 இருக்குது. இதில் வந்து தியரி கிளாஸஸ் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். அது பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 3 வந்து தியரி பேப்பர். அதனால் பேப்பர் 1, 2, 3 போட்டுட்டு அதுக்கப்புறம் பேப்பர் 1. அந்த பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா வாரம் 2 டைம் நடக்கும். பேப்பர் 2 வந்து அடுத்த வாரம் 2, அந்த பேப்பர் 3 அடுத்த வாரம், இப்படி சைக்கிளிக்காக வரும். 3 பேப்பர் தியரி பேப்பர் எல்லாமே உங்களுக்கு 1, 2, 3, 1 அப்புறம் 1, 2, 3, 1 இது மாதிரி நடக்கும் உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா பேப்பர் 4 and 5 அதுக்கு உண்டான ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 4ஆம் தேதி ஆரம்பித்து நவம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 வாரம் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் நடக்கும். செப்டம்பர் 27 வரைக்கும், அதுக்கு நாளைக்கு கிளாஸஸ் ஆரம்பித்து செப்டம்பர் 27 வரைக்கும் உங்களுக்கு இந்த 3 தியரி பேப்பர் உங்களுக்கு சைக்கிளிக்காக எவ்ரி சண்டே வந்து பார்த்திங்கன்னா 4 ஹவர்ஸ் நடக்கும். 4 ஹவர்ஸுமே இந்த கொடுத்துருக்க டைம் டேபிள் படி சைக்கிளிக்காக கிளாஸஸ் நடக்கும். ப்ராக்டிக்கல் வந்து லாஸ்ட் 4 வீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். அதனால் பார்த்துக்குங்க. உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கிறது எல்லாமே ஸ்ரீமத் ஆண்டவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருச்சி, அதாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்குது. நீங்கள் வந்து அங்கே கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு உண்டான ப்ராக்டிக்கல் கிளாஸ் ஷெட்யூல். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃபஸ்ட் இயர் பிஜி யாருக்கெல்லாம் கிளாஸஸ் போட்டிருக்காங்களோ இவங்களுக்கு அங்கங்கே நடக்கும். சப்போஸ் மற்றவங்க இருந்தாங்க அப்படின்னா மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்ஃபார்ம் பண்ணுறப்போ நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா
பிஜி ஃபஸ்ட் இயர் காலாண்டு இயரில் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இங்கே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களோட கரெக்டாக அந்த இடத்த பார்த்துட்டு நீங்கள் அங்கே போய்ட்டு கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். மற்ற ஏதாவது விவரங்கள் வரப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணுவோம். அதேமாதிரி இப்போ யூஜிக்கு எப்படி காலாண்டு இயருக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கோ அதேமாதிரி பிஜியில் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் காலாண்டு இயருக்கு உண்டான ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதோட லிங்க் வந்து இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ விருப்பப்படுறவங்க அதை ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தாலும் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அது யூஜி பிஜி எல்லாருமே ஒரே இதில் இருக்கிறதுனால கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கிறதுனால காலாண்டு இயர் அகாடமிக் இயர் ரெண்டுமே மாற்றி இப்போ காலாண்டு இயர்க்குன்னு ஒரு குரூப் வச்சுருக்கோம். அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் பில்லிங் இருந்துச்சுன்னா. ஸோ எந்த ஒரு அப்டேட்டும் வரப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்குவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டுக்கலாம். தேங்க்யூ.